உங்க குழந்தை படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்காங்களா? அப்ப நீங்க கண்டிப்பா போக வேண்டிய கோயில் திருவெங்காடு புதன் கஷேத்திரம். சீர்காழியிலிருந்து திருக்கடையூர் போகிற பாதையில தென்கிழக்கா 10 கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கிற கஷேத்திரம் தான் இந்த திருவெங்காடு புதன் கஷேத்திரம். சிவபெருமான் 3 பேரா காட்சியளிக்கிறாங்க. ஒருத்தர் ஸ்வேதாரண்யேஸ்வரர், இன்னொருத்தர் நடராஜர், இன்னொருவர் அகோரமூர்த்தி. இங்க தீர்த்தங்களும் 3: அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். அதே போல இங்க விருட்சங்களும் 3: ஆல், கொன்றை, வில்வம். எல்லாமே இங்க 3 காட்சியளிக்குது. இங்க வழிபடுற அம்மாள் பெரிய நாயகி அப்படின்ற பிரம்ம வித்யாம்பாள். பிரம்மனுக்கு வித்தையை கற்றுக் கொடுத்ததால பிரம்ம வித்யாம்பிகை ஆனாங்க இவங்க. அம்பாளுக்கு இங்க 4 கரங்களோட காட்சியளிக்கிறாங்க. இடது மேற்கரத்துல தனம் தரும் தாமரை பூவும், வலது மேற்கரத்துல கல்வி தரும் அக்கமாலையும் வச்சிருக்காங்க. வலது கீழ்கரம்ல தளர்வரியா மனம் தரும் அபயகரமாகவும், திருவடிகளை காட்டும் இடது கீழ்கரம் அவங்க திருவடிகளை தொழுது சேர்ந்தவர் தெய்வ வடிவு பெறுவாங்க அப்படின்னு அருள்றாங்க. இந்த கோவில்ல நவகிரகங்கள்ல ஒன்றான புதனுக்கு தனி சன்னதி இருக்கு. புதன் பகவான் ஞானகாரகன் அப்படின்றதுனால இந்த கோவில் வழிபாடு கல்வி செல்வத்தை அதிகரிக்கும் ஸ்தலமா இருக்கு. மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்ற வழியில உள்ள இந்த கோவில் பிரம்ம வித்யாம்பிகாய் அப்படின்ற அம்பாள் கோவில். கல்வி செல்வம் பெற வழிபட வேண்டிய கோவில்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணு. இங்க அம்பாள் சன்னதியின் முன்ன உள்ள சந்திர தீர்த்த கரையில புதன் சன்னதி இருக்கு. இந்த கோவில் புதனுக்குரிய ஸ்தலமாகவும், புதனை வலம் வந்து வழிபட்ட பிறகுதான் இந்த கோவில் தரிசனம் பூர்த்தி ஆகுது. புதன் சன்னதிக்கு பக்கத்துல முள்ளில்லாத வில்வ மரம் ஒன்று இருக்கு. இது பக்கத்திலேயே பிரம்மபீடமும் இருக்கு. அம்பாள் வழிபட்ட பிரம்மனுக்கு அம்பாள் வித்தையை கத்து கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த அம்பாளுக்கு பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்ற ஒரு பேரும் வந்துச்சு. இந்த கோவில்ல வந்து வழிபட உங்க குழந்தையும் கல்வியில கண்டிப்பா சிறந்து விளங்குவாங்க.